வணக்கம் நண்பர்களே. நாம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன ஒரு முக்கியமான தகவல பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, குக் வித் கோமாளி சீசன் 7 அப்படிங்கிற ரியாலிட்டி ஷோ வந்து பழைய சீசன் அதுலங்கிற விஷயங்கள் இல்லாம இந்த தடவ நியூவா வந்து டீம் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. நெறைய மாறுதல் கூட பண்ணியிருந்தாங்க. கிட்டத்தட்ட ஜட்ஜஸ் வந்து 4 பேர், குக்ஸு 2 குக் அப்படின்னு சொல்லிட்டு நெறைய சேஞ்சஸ் பண்ணி இந்த சீசன் 7 பிரம்மாண்டமா லான்ச் பண்ணாங்க. இது வந்து ரசிகர்கள் கிட்ட அந்த அளவுக்கு எதிர்பார்ப்ப ஏற்படுத்தியிருந்துச்சு. ஆனா பழைய மாதிரி அந்த சீசன் இல்ல அப்படிங்கிற ஒரு அதிருப்திய வந்து ரசிகர்கள் கிட்ட இன்னைக்கு ஏற்படுத்தியிருக்கு. அதுக்கு ஒரு முக்கியமா பார்க்கப்படுற காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பழைய கோமாளிஸ் அதாவது எல்லாருக்குமே ஃபேவரட்டா இருந்த பாலா, குரேஷி, மணிமேகலை அது மட்டும் இல்லாம சிவாங்கி அப்படின்னு சொல்லிட்டு பழைய கோமாளிஸ் இல்லாதது. அது மட்டும் இல்லாம ஆங்கரிங்க்கும் ரக்ஷனை ரீப்ளேஸ் பண்ணிட்டு மாகாபா ஆனந்தியும், ஜோயாவையும் ஆங்கரிங்க்கு விட்டுருக்காங்க. இது வந்து ரசிகர்கள் கிட்ட அந்த அளவுக்கு எடுபடல. அது மட்டும் இல்லாம காமெடி கவுண்டர்ஸ் எல்லாமே வந்து ஸ்கிரிப்டட் மாரி இருக்கு. ரியலா இல்ல, நேச்சுரலா இல்ல அப்படிங்கிற ஒரு விஷயமும் இன்னைக்கு ரசிகர்கள் மத்தியில பரவலா பேசப்படுது. இந்த நிலையில லான்ச் பண்ண 2 வீக்ஸ்லயே ஒரு பெரிய இஷ்யூவை இன்னைக்கு சிடபிள்யூசி சீசன் 7 வந்து சந்திச்சிருக்குது. இந்த இஷ்யூ தான் இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல மிகப்பெரிய வைரலா போயிட்டு இருக்கு. அதுக்கு ஒரு முக்கிய காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, வாட்டர்மெலன் ஸ்டார் அப்படின்னு சொல்லப்படுற திவாகர், அது மட்டும் இல்லாம மாகாபா ஆனந்த், புகழ், கானா வினோத் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 4 பேருக்குள்ள ஏற்பட்ட சர்ச்சை தான் இந்த சிடபிள்யூசி சீசன் 7 வந்து கிட்டத்தட்ட நிறுத்தப்படுற அளவுக்கு போயிருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த சீசனோட ஒன் ஆஃப் த ஜட்ஜான ரோஜா வந்து இந்த விஷயத்தை பத்தி ரொம்ப தெளிவா ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம மேபி வந்து ரோஜா இந்த சீசனை விட்டு போயிடுவாங்களா அப்படிங்கிற ஒரு விஷயம் கூட இப்போ சமூக வலைதளங்களில் போயிட்டு இருக்கு. அது மட்டும் கிடையாது, அவங்க சொன்ன விஷயத்தை பத்தி தான் நாம இந்த வீடியோல டீட்டெயிலாக பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காம சிபி ட்ரெண்டிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சிடபிள்யூசி சீசன் 7ஓட ஒன் ஆஃப் த ஜட்ஜா ரோஜா வந்து இருக்காங்க. நடிகை ரோஜா வந்து இந்த சீசனுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஜட்ஜாக வந்து நான் கேட்டு தான் வந்தேன் உண்மையிலே சேனலை. ஏன்னா எனக்கு வந்து ஆரம்பத்துலேருந்தே சிடபிள்யூசி ரொம்ப ஒரு ஃபேவரட்டான ஷோ. எனக்கு மட்டும் கிடையாது, என்னுடைய வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரட்டான ஷோவாக சிடபிள்யூசி இருக்குது. அது மட்டும் கிடையாது, இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நான் வாலண்டினாக இன்னைக்கு விஜய் டிவியை வந்து கேட்டு இதில் வந்து ஒன் ஆஃப் த ஜட்ஜாக வந்திருக்கேன். அது மட்டும் கிடையாது, ரோஜா மேம் வந்து ஒரு பொலிட்டீஷியன், அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஃபேமஸான ஆக்டர் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அப்பேற்பட்ட ஆக்டர் வந்து இன்னைக்கு சிடபிள்யூசியோட ஜட்ஜாக வந்திருக்காங்க அப்படிங்கிறது அதுவே ஒரு மிகப்பெரிய விஷயமா பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த சீசனை பொறுத்த வரைக்குமே அவங்கள நாம எந்த அளவுக்கு சந்தோஷமாக வச்சிருக்கணுமோ அந்த அளவுக்கு சந்தோஷமாக வச்சிருக்கணும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவங்க எக்காரணத்தை கொண்டும் ஃபீல் பண்ணுற மாதிரி நடந்திருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து சமூக வலைதளங்களில் போயிட்டு இருக்கு. அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ரோஜா மேம் கொஞ்சம் அப்செட்டில் இருக்காங்க. ஏன்னா இப்போ சிடபிள்யூசிஸில் ஒரு ப்ராப்ளம் போயிட்டு இருந்தால் கூட பரவாயில்ல, ஆனால் ஒரு பொண்ணுக்கிட்ட தப்பாக நடந்துக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்யூசிவான விஷயம் போயிட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் அப்செட்டில் இருக்காங்களாம். அதாவது நாம வந்து ஷோ வந்து இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி அப்செட்டில் இருக்காங்களாம். மேபி அவங்க கண்டினியூ பண்ணுவாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிறது இன்னைக்கு ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. அது மட்டும் கிடையாது, இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ரோஜா மேம் அது மட்டும் இல்லாமல் தாமு சார், கௌஷிக், அது மட்டும் இல்லாமல் மாதம்பட்டி ரங்கராஜ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஜட்ஜஸும் இருக்கும்போது தான் இந்த ப்ராப்ளம் நடந்திருக்குது. கிட்டத்தட்ட ஒரு ஃபிஷ் மார்க்கெட் மாதிரி அந்த ப்ராப்ளம் வந்து போயிருக்கான். அதில் ரொம்பவே ரோஜா மேம் வந்து பயந்துட்டாங்க, அப்செட் ஆயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது மட்டும் கிடையாது, இந்த ப்ராப்ளம் வந்து இன்னைக்கு வந்து போலீஸ் ஸ்டேஷனில் இருந்து கலெக்டரேட்லேருந்து இன்னைக்கு கமிஷனர் ஆஃபீஸ் வரைக்கும் இந்த ப்ராப்ளம் ரொம்ப பெருசாயிட்டே போகுது. இந்த ப்ராப்ளம் வந்து சார்ட் அவுட் பண்ணுறதுக்கு வழி இல்லைங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஏன்னா திவாகர் வந்து இன்னைக்கு நான் மாகாபா ஆனந்த கண்டிப்பாக போலீஸ் ஸ்டேஷனில் நீ உள்ளே வைக்காமல் விட மாட்டேன், ஏன்னா அவர் என்னை தாக்கினதுக்கு அவர் எனக்கு பதில் சொல்லி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி விஷயத்த இன்னைக்கு திவாகர் சொன்னாலும் பெண்கள் கிட்ட தப்பாக நடந்துட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவர் தோல் மேலே கை போட்டு பேசின விஷயங்கள் அது மட்டும் இல்லாமல் அது ஃபுட்டேஜாக இருக்குது. இந்த விஷயத்துக்கு அந்த ஆளியை பதில் சொல்லவே மாட்டேங்கிறார். அதை யாராவது கேட்டிங்களா? அவரு வச்ச விமர்சனத்துக்குலாம் நாங்கள் பதில் சொல்கிறல, இந்த மாதிரி நான் குடிக்கல அப்படின்னு சொல்லிட்டேன், இந்த மாதிரி இரும்பு ராடால தாக்கல அப்படிங்கிற மாதிரி எல்லாமே நாங்கள் சொல்லிட்டோம். நாங்கள் வைக்கிற குற்றச்சாட்டுக்கு ஏன் அந்த ஆள் பதில் சொல்ல மாட்டேங்கிறாரு அப்படிங்கிற விஷயத்தையும் மாகாபா ஆனந்த் கோமா வச்சிருக்காரு. அது மட்டும் கிடையாது, இந்த விஷயம் எந்த எக்ஸ்ட்ரீம் போனாலும் நானும் அதுக்கு போவேன் அப்படிங்கிறத நான் தயங்க மாட்டேன். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடியே விஜய் டிவியில் அண்டாக்கா கசம் அப்படிங்கிற ஒரு ரியாலிட்டி ஷோ போயிட்டு இருக்கு. அதுலேயுமே இந்த ஆளை வந்து எவிக்ட் பண்ணி வெளியில் சேனலே அமைச்சிருக்காங்க. ஏன்னா அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாண்டியன் ஸ்டோர்ஸோட ஹீரோயின் அது மட்டும் இல்லாமல் முக்கியமான மெயின் ஆர்டிஸ்ட் எல்லாமே வரும்போது அவங்கக்கிட்ட வந்து ரொம்ப தப்பாக வந்து ஃப்ளர்ட் பண்ணுற மாதிரி ட்ரை பண்ணியிருக்காரு. அது அவங்களுக்கு பிடிக்காம போகிற போக்கில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஸோ அதனால தான் இந்த ஆளை வந்து சேனல் அப்போவே அந்த ஷோ விட்டு எவிக்ட் பண்ணி அமைச்சிட்டாங்க. இப்போ வந்து சிடபிள்யூசியில் வந்த உடனே புகழை பார்த்து என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, புகழுக்கு வந்ததே பிடிக்கல, நான் வந்து ஹேண்ட் ஷேக் பண்ண போனேன், அவர்
மூஞ்சி திருப்பிக்கிட்டு போயிட்டாரு. மாக்காப்பா அண்ணாக்கிட்ட பேச போனேன். அவரும் என்கிட்ட பேசல. மேபி நான் வந்ததே அவங்க 2 பேருக்கும் மெயினா பிடிக்கல. மேபி நான் அவங்கள விட ஒரு பெரிய ஸ்டாரா ஷைன் பண்ணிருவேன் அப்படிங்கிற ஜெலசி அவங்ககிட்ட இருக்கிறதா நான் ஃபீல் பண்றேன் அப்படிங்கிற மாரி நெறைய விஷயங்கள திவாகரே வந்து சொல்லியிருந்தாரு. அது மட்டும் இல்லாம இத பத்தி நெறைய சின்ன திரை செலிபிரிட்டீஸ் பேசினாலும், எல்லாருமே ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றாங்க. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தயவுசெய்து எந்த யூடியூப் சேனலும் திவாகர இன்டர்வியூ பண்ணாதீங்க. இன்டர்வியூ பண்ணி ஹைப் ஏத்தி விடாதீங்க. ஏன்னா, டேலண்ட் இருக்கிறவங்க இன்னைக்கு வாய்ப்பு கிடைக்காத இன்னைக்கு எவ்வளோ பேர் அலையுறாங்க. அந்த விதத்தில இந்த மாரி எதுவுமே இல்லாத ஒரு யூஸ்லெஸ் பெர்சன இவ்வளோ தூரம் கொண்டு வந்து விட்டதுக்கு காரணம் நீங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு மீடியாவ பத்தி சொல்றாங்க. அது மட்டும் கிடையாது. இந்த விஷயத்த அவர்கிட்ட போய் கேட்டு எல்லா யூடியூப் சேனலும் பெருசு பண்றதுனால தான் கமிஷனர் ஆஃபீஸ், கலெக்டரேட் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவும் இதுக்கு ஹைப் குடுத்துட்டு ட்ரெண்டிங்லேயே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு. அந்த ஆளுக்கு மட்டும் 3 மந்த்ஸ்க்கு ஒரு தடவை ஏதாவது ஒரு ப்ராப்ளம கிரியேட் பண்ணி ட்ரெண்டிங்லேயே இருக்கணும் அப்படிங்கிறது ஏதோ ஃபோபியா மாரி போல அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் கிடையாது. பிக் பாஸ் சீசன் 9லயே நிறைய கண்டஸ்டன்ட் என்ன இன்டர்வியூ குடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அங்கேயே எல்லார்கிட்டயுமே ஃப்ளர்ட் பண்றது, தப்பா எல்லாரையும் பார்க்கறது, அந்த மாதிரி ஒரு ஆட்டிட்யூட்ல தான் அந்த ஆள் இருந்திருக்காரு அப்படிங்கிற விஷயத்த பிக் பாஸ் சீசன் 9ஓட கண்டஸ்டன்ட்டான கெமி அரோரா, அது மட்டும் இல்லாம நம்ம திவ்யா கணேஷே சொல்லியிருக்காரு. நிறைய விஷயங்கள்ல நானே அதை நோட் பண்ணியிருக்கிறேன். அது மட்டும் இல்லாம இருக்கிறதே ஒரு 100 டேஸ் தான். ஏன் இந்த மாதிரிலாம் சண்டை போடணும்? ஏன்னா யார் ஃப்ளர்ட் பண்றா, யார் ஃப்ளர்ட்டிங்கா பேசுறாங்கங்கிறதெல்லாம் எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா இவர்கிட்டலாம் எதுக்கு பேசணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நான் மோஸ்ட்லி அவர அவாய்ட் பண்ணிட்டு போயிட்டுருந்தேன். ஆனா அந்த ஆள் பண்றத பண்ணிக்கிட்டே தான் இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமா இந்த விஷயத்த பத்தி திவ்யா கணேஷும் ரியாக்ட் பண்ணியிருந்தாங்க. ஆனா கனாவினத்தோட மனைவி கிட்ட தான் அவர் அந்த மாரி பேசியிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் மிகப்பெரிய வைரலா ஏற்படுத்தியிருக்கு. அது மட்டும் கிடையாது. இந்த விஷயம் சம்பந்தமா விசாரணையில கானா வினோத்தோட ஒய்ஃபும் வந்து கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. தனக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத. அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போன அப்புறம் தான் மீடியாவுக்கு மாகாபா ஆனந்த், புகழ் மற்றும் கானா வினோத் எல்லாருமே சேர்ந்து ஆன்சர் பண்ணியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இப்போ திவாகர் வந்து தன்னை வந்து கொலை மிரட்டல் விட்டுருக்காங்க, அச்சுறுத்துறாங்க. அது மட்டும் கிடையாது. நெறைய பேரை வந்து அனுப்பி அடிக்க வைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோ வந்து இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ அதுதான் சோஷியல் மீடியால மிகப்பெரிய வைரலா போகுது. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? தப்பு யார் பக்கம் இருக்குதுன்னு உங்களுடைய கருத்தை மறக்காம நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல குடுத்துருங்க. இது ஒரு புறம் இருக்க, எல்லைக்கே மூவியோட அந்த ப்ரமோஷனுக்கு இன்னைக்கு நயன்தாரா மேம் வந்தது தான் இன்னைக்கு பெரிய சர்ச்சையா போயிட்டு இருந்தது. அதாவது உங்க படம் அப்படின்னா ஒரு ப்ரொடியூசரா நீங்க எப்படி வரீங்களோ அதே மாதிரி தானே ஒரு ப்ரொடியூசரா ஹீரோயினும் இந்த ப்ரமோஷன்லாம் கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் எதிர்பார்ப்போம். அது மட்டும் ஏன் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது? உங்களுடைய படம், உங்களுடைய பணம், உங்களுடைய கணவர் எடுக்கிறாங்க அப்படிங்கும்போது எப்படி உங்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு நீங்க முன்னுரிமை கொடுத்து பண்றீங்க? இதை தானே நாங்களும் உங்ககிட்ட எதிர்பார்க்குறோம். ஆனா எங்ககிட்ட நீங்க எந்த அளவுக்கு நடந்துக்கிட்டீங்க? அது மட்டும் இல்லாம லேடி சூப்பர் ஸ்டார்ன்னு நாங்களா உங்கள போட்டோம். நீங்க தானே லேடி சூப்பர் ஸ்டார்ன்னு டைட்டில் போட சொல்லி எங்ககிட்ட அந்த அளவுக்கு வற்புறுத்துனீங்க, டிமாண்ட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நயன்தாரா மேம் மேல நிறைய விஷயங்கள இன்னைக்கு முன்வைக்கிறாங்க. ஆனா ஆஸ் யூசுவல் வந்து நயன்தாரா மேம் வந்து இந்த விஷயங்களுக்கு எந்த விதமான ரியாக்ஷனும் இல்லாம சைலண்டா இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம மொத்த ஃபேமிலியோட தங்களுடைய வெக்கேஷனை இன்னைக்கு அவங்க ஜாலியா செலிப்ரேட் பண்ணிட்டு வராங்க. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி வந்து நயன்தாரா மேம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவங்க கேரவன்ல இருந்தாங்களாம். அதாவது விக்னேஷ்வரன் சார அவங்க சர்ப்ரைஸ் பண்றதுக்காக மட்டும் தான் ஸ்டேஜுக்கு வந்தாங்களாம். அவங்க ஒரு வார்த்தை கூட மைக்ல வாங்கி பேசல. அவங்களுடைய அந்த பாலிசி படி ப்ரமோஷன்ல கலந்துக்க கூடாது. அதாவது படத்தோட இதுல வரக்கூடாது அப்படிங்கிற அந்த இதுல இன்னும் அவங்க மேடம் வந்து நீடிக்கிறாங்க. நீங்க இத தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படிங்கிற மாரி நயன்தாரா மேடமோட சைட்ல வந்து சொல்லிட்டு இருக்காங்க.